ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் பார்க் போயிருந்தோம். பசங்க ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அன்றைக்கி என்னென்னா மழை வர மாதிரியே இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனால நாங்களும் எங்கள் நெய்பரும் போயிருந்தோம். பசங்க பாருங்கள் இவ்வளோ ஹாப்பியாக ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. நம்மளுக்கு என்னதான் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி குழந்தைங்க கூட போகும்போது நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்மளும் குழந்தையாவே மாறிடுவோம். நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி எங்களெல்லாம் யாருமே கூட்டிகிட்டு போனது கிடையாது. சரி, ஓகே, பசங்களை நம்மள மாதிரி அவங்க இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம எப்போவும் நினைப்போம். அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைப்போம். அவங்க கூட போகும்போது நாமளுமே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நாமளும் குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தைகளாகவே மாறிடுவோம். அது மாதிரி தான் எனக்கு எப்போவும். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். நான் ரிட்டர்ன் வரும்போது எங்கேயாச்சும் ஹோட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்குள்ளேயே எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. அந்த சம்பவத்தை மட்டும் லைஃப்பில் மறக்க முடியாது. அந்த மாதிரி சரி, ஓகே, நாங்கள் எல்லாம் இப்படி ஆடிட்டு இருந்தோம். அவங்க எங்களுக்கு தெரியாமையே ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாரு. பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாரு. நாங்களும் சரி, பசங்கள்லாம் இருக்காங்களே இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இடம் எல்லாமே தேடணும். எந்த இடத்துலையும் எங்களுக்கு சாப்பிட சூட் ஆகலை. அதுக்கப்புறம் அங்கே இங்கே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, அங்கே சேரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சி சரி, முதல்ல பசங்களும் ஜென்ஸும் சாப்பிட்டோமே அப்படின்னு அவங்கள சாப்பிட வச்சுட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் சாப்பிடலாமே அப்படின்னு உட்காரும்போது தான் மழைன்னா மழை, எல்லாருமே அங்கேயே ஓடி வந்துட்டாங்க. எனக்கு சாப்பிடவும் முடியல, இருக்கவும் முடியல. அவ்வளோ பேர் சுற்றி இருக்கும்போது என்னடா இது தர்ம சோதனை அப்படியே இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் சீக்கிரமாக சாப்பிட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. அன்றைக்கி மட்டும் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டை ரொம்பவே திட்டினேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ப்ரைஸ் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் அந்த பிளேஸில் செட் ஆகலை. அதுக்கு பதில் நாங்கள் ஹோட்டல்லையே வந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். அன்றைக்கி உண்மையாகவே எனக்கு ரொம்பவே வேதனையாக போச்சு. வெட்கம் வேதனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், பிளேசஸ் எல்லாம் அந்த மழை வந்ததும் இந்த இதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கிளைமேட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே ரொம்பவே மழை இருந்துச்சு. சின்ன பாப்பா இருந்துச்சு எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வண்டிலேயே வந்துட்டாங்க. நாங்கள் அங்கே வெயிட் பண்ணி ட்ரெயினில் வந்துட்டோம். அன்றைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே முடியாது. சுற்றி அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு தர்ம சங்கடமாகவே இருந்துச்சு. பட் ஆனாலும் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இன்சிடெண்ட் மட்டும் நடக்காமல் இருந்தால் அது இன்னுமே கொஞ்சம் மெமரபுளாக இருந்திருக்கும். உங்கள் வீட்லேயும் சர்ப்ரைஸ்ன்ற பேரில் இந்த மாதிரி சொதப்பல் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.